பையன். பொண்ணுதான். பையன்தான். பொண்ணே. பையன். பொண்ணு. ஏய் பையன். நாடு வீட்ல நின்னு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏய் நீ வேற ஏன்டா காதுக்குள்ள கத்துற? ஏண்டா பாசமலருக்குள்ள என்ன ப்ராப்ளம்? எங்க அக்கா வயித்துல என்ன இருக்கு? பொண்ணா பையனா? பொண்ணோ பையனோ எதுவா இருந்தா என்னடா? பையன் பிறந்தா இவன் பேச்சு கேட்பான், பொண்ணு பிறந்தா என் பேச்சு கேட்பான். அப்ப பொண்ணுதான். பையன்தான். பொண்ணு. பையன். நம்மள வேலை வாங்குற மாதிரி இவங்க நம்ம வாரிசை நூத்தனமா வேலை வாங்கறதுக்கு பிளான் பண்றாங்கம்மா. பொண்ணு. பையன். ஏமாடி நீ முதல்ல எங்க பேச்ச கேளு, அப்பதான் வயித்துல இருக்கிற குழந்தை உன் பேச்ச கேக்கும். அதான் அத்தை. அத சொல்லுமா. சரிம்மா. என்னாச்சுக்கா? உனக்கு காலேஜ் சீட் கிடைச்சிடுச்சான். அம்மா உன்னை ஊருக்கு வர சொல்றாங்க. அத்தை, மாமா, எங்கள் அக்கா சின்ன வயசுலேருந்து செல்லமாக வளர்ந்தான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அடிக்கடி இவ இங்கே என்ன பண்ணுறாளோ, எப்படி இருக்காளோ, சந்தோஷமாக தான் இருக்காளான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அக்காவுக்கு அபாஷனான டைமில் கூட நீங்களும் மாமாவும் அவளை என்ன சொல்லிவிடுங்களோன்னு தான் நாங்கள் பயந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவளுக்கு இங்கேயும் ஒரு அம்மா இருக்காங்கன்னு. அவள் எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் இருக்கா. அதான் நானும் அவ கூட சேர்ந்து ஜாலியாக ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா சாரி. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ எனக்கும் பையன்தான்ப்பா. பொண்ணுங்க தான் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போகணுன்னு யார் கண்டுபிடிச்சா? கண்டிப்பாக அவனுக்கு அக்கா தங்கச்சி இருக்காது. அக்கா, நாளைக்கு செக்கப் இருக்குல்ல, பார்த்துப்போ, பாப்பாவையும் பார்த்துக்கோ. சரிடா. பாய். பாய். டாவா டியா? தெரியல. பாய் டாடி. ஹரி. தேங்க்ஸ் மாமா. விடு அபி, ஃபீல் பண்ணாத. சின்ன பையன் நினச்சேன், எல்லாரையும் எமோஷன் ஆகிட்டு போயிட்டான். வேற வீட்ல வேற குடும்பத்துல இருந்திருக்கியா? இல்ல இந்த மாதிரி பாசமா கூட பிறந்த உறவை பிரிஞ்சு இருந்திருக்கியா? என்னம்மா சொல்றா? இது என்னோட மாமியார் வீடு, அதே மாதிரி அவளுக்கும் இது அவ மாமியார் வீடு. உனக்கும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் இது உங்க வீடு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு அவளை செக்கப்புக்கு கூட்டிட்டு போனோம், மறந்துடாத. சரிம்மா.